மூன்றெழுத்தில் எம் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என முன்கூட்டியே மக்களின் முன்னால் முணுமுணுத்த நீதான் நிரந்தர தீர்க்கதரிசி. மாபெரும் சபைகளில் நீ நடந்த போது உனக்கு மாலைகள் விழுந்தன. ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என போற்றி புகழ்ந்தன. நீ நடந்த சபைகள் அதிர்ந்தன. உன் தோல் சூடும் மாலையின் பூக்கள் உனக்காக பூத்தன. இலங்கையில் பிறந்த நீ இன்னல்கள் பல சந்தித்தாய். இறுதி வரை உன் குருதியை எமக்காக சமர்ப்பித்தாய். ஏழ்மையின் பிடியை உடைத்தெறிய 7ஆம் வயதில் மேடை ஏறினாய். 7 உலகம் ஆட்சி செய்ய அன்றே நீ வரம் வாங்கினாய். ஏறுபிடிக்கும் கைகளுக்கு சோறூட்டினாய். சோகத்தில் சுருண்டு விழுந்த மானுடருக்கு சொர்க்கவாசல் காட்டினாய். பட்டினியும் படிப்பறிவும் பாரபட்சம் இன்றி பாமர மக்கள் மீது போர் தொடுத்த காலத்தில் போர்வாள் ஏந்தி பெரும் வீரனாய் புறப்பட்ட நீர்தான் எம் மாவீரன் அலெக்சாண்டர். மதங்களின் படங்களை வணங்கி வந்தோம். மனதால் மலர்முகம் கொண்ட சித்திரம் எம் சுவற்றில் ஏறியது விசித்திரம். மீண்டும் ஒரு பிறவி, ஒரே ஒரு பிறவி எடுப்பாயோ, எங்கள் இன்னல்கள் தீர்ந்துவிடும், இருள்கள் நீங்கிவிடும்.